சென்னை சேலம் 8 வழிச்சாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் வரும் திங்கட்கிழமை தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. சென்னை சேலம் இடையே 5 மாவட்டங்கள் வழியாக 10,000 கோடி ரூபாய் செலவில் 8 வழிச்சாலை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டது. இத்திட்டத்திற்காக 1900 ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்தப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் அனுமதி பெறுவதற்கு முன்பே நிலம் அளவிடும் பணிகள் வேகமாக தொடங்கின. மக்கள் வெகுண்டெழுந்து ஒருபுறம் போராட்டம் நடத்த இந்த திட்டத்தை தடை கோரி தருமபுரி எம்பி அன்புமணி, பூவுலகின் நண்பர்கள், 5 மாவட்ட விவசாயிகள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. இவ்வழக்குகளை நீதிபதிகள் சிவஞானம் மற்றும் பவானி சுப்ராயன் அமர்வு விசாரித்து வந்தது. திட்டத்தை மாற்றுகிறோம், வழியை மாற்றுகிறோம், இறுதி முடிவு எடுக்கவில்லை, சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் அனுமதி இன்னும் பெறவில்லை என மத்திய அரசு வழக்கறிஞர் பல்வேறு பதில்களை கூற, இதனை கேட்ட நீதிபதிகள் திட்டத்தை செயல்படுத்துவதில் முரண்பாடு இருப்பதாக அதிருப்தி தெரிவித்தனர். இறுதி முடிவு எடுக்கும் வரை நில ஆர்ஜிதம் செய்யக்கூடாது என்றும் உத்தரவிட்டனர். 6 மாதங்களுக்கு மேலாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கில் வரும் திங்கட்கிழமை தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இதுக்கு வந்த தீர்ப்புல 2 பக்கம் இருக்கு. ஒன்று நாங்கள் தோக்க போறோம், ஒன்று ஜெயிக்க போறோம். பை சான்ஸ் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னா அரசாங்கம் உச்சநீதிமன்றத்துக்கு போவோம், நாங்கள் தோத்துட்டோம்னா நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஆகணும். ஒன்று. ரெண்டாவது, பை சான்ஸ் அரசாங்கம் தோத்துருச்சுன்னா அவங்க திருப்பி நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ எங்கள் போராட்டம் திருப்பி தொடர்ந்தாகணும். தோத்துட்டாலும் நாங்கள் தோத்துட்டாலும் இதே தான், அரசாங்கம் ஜெயிச்சாலும் இல்லை அரசாங்கம் தோத்துட்டாலும் இதே தான். ரெண்டுலேயும் எங்களுக்கு போராட்டம் இருக்கான முன்னாடி. இதனிடையே மக்களின் கடும் எதிர்ப்பு காரணமாக 8 வழிச்சாலை திட்டம் 6 வழிச்சாலையாக குறுக்கப்பட்டது. வரும் காலத்தில் வாகன பெருக்கத்தை கணக்கில் கொண்டு 6 வழிச்சாலை 8 வழிச்சாலையாக மாற்றம் செய்யப்படும் எனவும் நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவித்தது. கையகப்படுத்தப்படும் நிலத்தின் அளவு, வனப்பகுதியின் அளவு, திட்ட மதிப்பு என பலவற்றை குறைத்து 6 வழிச்சாலைக்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்தல் பரப்புரையின் பொழுது வாக்குச்சாவடிகளை கைப்பற்றும் நோக்கத்தில் பேசிய பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் மீது வழக்கு பதிவு செய்ய காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். திருப்போரூரில் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அன்புமணி ராமதாஸ், காஞ்சிபுரத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் அக்கட்சிக்கு மட்டுமே கொஞ்சம் வாக்கு இருப்பதாக கூறிய அவர், அவர்களும் வாக்களிக்க வாக்குச்சாவடிக்குத்தானே வர வேண்டும், அப்போது அங்கு நாம் மட்டுமே இருப்போம், அப்படியெனில் என்ன நடக்கும் என தொண்டர்கள் மத்தியில் அன்புமணி கூறியிருந்தார். அது அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம், புரட்சி பாரத், எல்லா கட்சியும் ஓட்டு வங்கி உள்ள கட்சிகள். எதிரணியில் உள்ள திமுக, அதுக்கு மட்டும் ஏதோ கொஞ்சம் ஓட்டு இருக்கு. கூட இருக்கிற கட்சி ஒன்னுத்துக்கும் ஓட்டு கிடையாது. சரி, அப்ப தேர்தல் என்ன நடக்கும்? அப்போ பூத்துல என்ன நடக்கும்? நம்ம தான் இருப்போம் பூத்துல. புரிஞ்சு சொல்றது புரியுதா இல்லையா? நம்ம தான் இருப்போம், நம்ம தான் இருப்போம். அப்புறம் என்ன சொல்லணுமா வெளியில? புரிஞ்சுட்டீங்களே? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 2 பேரும் ஜெயிச்சுட்டாங்க. வாக்குச்சாவடிகளை அபகரித்து கள்ள வாக்குகளை போட தூண்டியதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இது தொடர்பாக அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுக சார்பில் தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா, தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ உள்ளிட்டோரிடம் புகார் அளிக்கப்பட்டது. அதன்படி சத்யபிரதா சாஹூ அறிவுறுத்தலின் பேரில் அன்புமணி மீது வழக்கு பதிவு செய்ய காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான பொன்னையா உத்தரவிட்டுள்ளார். வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவது என்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி 3 ஆண்டுகள் பிணை கிடைக்காத தண்டனைக்குரிய குற்றம் என்று சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழ்நாட்டிற்கும் இந்திய தேசத்திற்கும் இந்திய நாட்டை ஆளக்கூடிய தகுதி கொண்ட ஒரே பிரதமர் One Congress leader talks of killing Modi. முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதிபட தெரிவித்திருக்கிறார். விவசாயத்திற்கு எதிரான திட்டங்களை அனுமதித்த முதலமைச்சர் விவசாயி அல்ல என்றும் விஷவாயு என்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் கடுமையாக விமர்சித்தார்.
தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமாரை ஆதரித்து அலங்காநல்லூரில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து பிரச்சாரம் செய்த முதலமைச்சர் ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்த பெருமை அதிமுக அரசையே சாரும் என்று கூறினார். வீரன் காளையை அடக்குவது போன்ற சிலை அலங்காநல்லூரில் நிறுவப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த விடாமல் கேரள அரசு இடையூறு செய்வதாக கூறிய முதலமைச்சர், இருப்பினும் அதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு முன்னெடுத்து வருவதாக குறிப்பிட்டார். நம்முடைய முல்லை பெரியாறு அணையினுடைய நீர்மட்டத்தை 136 142 அடி அம்மா உயர்த்தினாங்க. இப்போ 142 இருந்து 152 அடியா உயர்த்துறதுக்கு அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அணையை பலப்படுத்த வேணும். குழு அமைச்சாச்சு, குழு ஆய்வு செஞ்சாச்சு, அதற்கு பலப்படுத்துறதுக்கு டெண்டர் விட்டாச்சு, பணி நடக்குது. ஆனா கேரள அரசாங்கம் அந்த பணி நடக்கிறதுக்கு விடமாட்டேங்கிறாங்க. இதையடுத்து விருதுநகர் மக்களவை தொகுதியில் களமிறங்கும் தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமிக்கு ஆதரவாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார். அப்போது தேர்தல் நடத்தை விதிமுறைப்படி முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவிக்க முடியாததால் தன் கரங்களால் தொட்டு மாலையை அணிவிக்க அனுப்பியதாகவும், வெற்றி விழா காணும் போது வந்து மாலை அணிவிக்க உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். நம்முடைய தேசிய தலைவராக விளையக்கூடிய பசுமன் ஐயா தேவரையா சிலைக்கு நான் நேரடியா மாலை அணிவிக்கலான்னு தேர்தல் விதிமுறைப்படி அங்க மாலை அணிவிக்க கூடாது, அதனால அணிவிக்க முடியல, தொட்டு கொடுத்துட்டேன். வெற்றி விழா வரும்போது மாலை அணிவிப்பேன். விழுப்புரம் மக்களவை தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். வன்னியர் சமுதாயத்திற்காக திமுக நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்ட ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமிக்காக ராமதாஸ் தனது மனசாட்சியை அடகு வைத்து விட்டதாக விமர்சித்தார். ஏதோ எடப்பாடிக்காக உங்களுடைய மனசாட்சி கொண்டு அடகு வச்சிட்ட காரணத்தினால நீங்க இதை மூடி மறைக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், டாக்டர் ராமதாஸ் அவர்களை பார்த்து நான் சொல்ல விரும்புவது, தலைவர் கலைஞரையோ திராவிட முன்னேற்ற கழகத்தையோ நீங்கள் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் விரும்பல. உங்களுடைய பாராட்டு சான்றது எங்களுக்கு தேவையில்லை. அந்த சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் பாராட்டினாலே போதும். பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் தாம் ஒரு விவசாயி என கூறுவதை சுட்டிக்காட்டிய ஸ்டாலின், விவசாயத்திற்கு எதிரான திட்டங்களை அனுமதிக்கும் அவர் ஒரு விஷவாயு என கடுமையாக விமர்சித்தார். 154 ஏரிகளை அழிக்க துணை நிற்கக்கூடியவர் தான் விவசாயியா? 341 குளங்களை அழிக்க இந்த விவசாயி அனுமதித்திருக்கிறார். 30,000 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்த இந்த விவசாயி அனுமதித்திருக்கிறார். 6,700 ஆழ்துளை கிணறுகள் அழிக்க இந்த விவசாயி அனுமதித்திருக்கிறார். விவசாயிகளை கைது செய்கிறவர்கள் தான் விவசாயியா? அது விவசாயி கிடையாது, விஷவாயு 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 என்று நான் தொடர்ந்து சொல்லுவேன். தொடர்ந்து பேசிய மு.க. ஸ்டாலின், பிரதமரின் 6,000 ரூபாய் திட்டம் என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பினார். அவர்கள் சொல்வார்களே தவிர செய்ய மாட்டார்கள் என்று விமர்சித்த ஸ்டாலின், மோடியின் அறிவிப்புகள் வரும் வராது என்ற திரைப்பட காமெடி போன்றது என்று குறிப்பிட்டார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6,000 ரூபாய், 6,000 ரூபாய் மொத்தமாக அல்ல, அதை 3ஆக பிரித்து 2,000 2,000 2,000 என்ற நிலையிலே வழங்கப்படும் என்று அறிவித்தார். நான் கேட்கிற, யாருக்காவது அவர் அறிவித்ததற்கு பிறகு அது சேர்ந்திருக்கிறதா? யாருக்காவது ஒத்தருக்கு கிடையாது, இதுவரை இல்ல. வந்திருக்கிறதா சொல்லுங்கள், கொஞ்சம் அழுத்தமா சொல்லுங்க. வரல, வரும் ஆனா வராது. ஒரு திரைப்படத்தில் வடிவேலு காமெடி தான் நினைப்பு வருது. முன்னதாக வேட்பாளருடன் விழுப்புரம் மார்க்கெட் பகுதி, உழவர் சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் நடந்து சென்று பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். அப்போது இளம் பெண்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் ஸ்டாலினுடன் ஆர்வமாக செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். பேருந்தில் பயணித்தபடி பயணிகளிடமும் அவர் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் ரயில் நிலையம் எதிரே உள்ள டீ கடையில் டீ குடித்தபடியே மு.க. ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். சாதி மத கலவரங்கள் இல்லாத
சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக அதிமுக அரசு விளங்குவதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். நெல்லை தாழையூத்தில் அதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியனை ஆதரித்து துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் வாக்கு சேகரித்தார். அப்பொழுது காங்கிரஸ் ஆட்சியில் அங்கம் வகித்த திமுக தமிழகத்திற்கு எந்த நன்மையும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். முதலமைச்சராகி விடலாம் என மு.க. ஸ்டாலின் கனவு கண்டு வருவதாகவும் அவை ஒருபொழுதும் நடக்காது என்றும் அவர் குறிப்பிட்டார். சாதி மத கலவரங்கள் இல்லாத சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக அதிமுக அரசு விளங்குவதாக ஓ பன்னீர்செல்வம் பெருமிதம் தெரிவித்தார். இன்னமும் வன்முறை கலாச்சாரத்தை கைவிடாத திமுக எந்த காலத்திலும் மக்களுடைய நம்பிக்கை பெறவே முடியாது. அதனால் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு திமுக என்ற அரசியல் கட்சி இருக்கவே இருக்காது. தமிழகத்தில் என்ற நிலை மக்கள் உருவாக்குவார்கள். மதுரை கே. புத்தூரில் அமமுக வேட்பாளர் டேவிட் அண்ணாதுரையை ஆதரித்து அதன் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிரச்சாரம் செய்தார். அப்பொழுது சின்னத்தை ஒதுக்க பலர் பல்வேறு இடையூறுகள் செய்ததாகவும் பல தடைகளை தாண்டி சின்னத்தை பெற்றிருப்பதாகவும் கூறினார். பணத்தின் மூலம் மக்களை விலைக்கு வாங்க அதிமுக திமுக முயற்சிப்பதாகவும் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டினார். கடந்த 2 வருடங்களாக நமது கட்சிக்கு எத்தனை தொந்தரவு. நமது பொதுச் செயலாளர் இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறார். என்னை எப்படியும் சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்று ஆங்கிலேயர் காலத்தில் முயற்சி செய்வார்கள். அதுபோல எத்தனை முயற்சிகள் நீங்கள் தொலைக்காட்சியில பார்த்திருப்பீர்கள். நமக்கு சின்னம் கூட இந்த மாபெரும் கட்சிக்கு சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை எங்குமே கிளைகள் இல்லாத ஊரே இல்லை என்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கின்ற இந்த கட்சிக்கு சுயேட்சைகளான சிதம்பரம் மக்களவை தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சூறாவளி பரப்புரையில் ஈடுபட்டார். சிதம்பரம் நகரில் உள்ள காமன் கோவிலில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து அவர் வழிபாடு செய்தார். இதனைத் தொடர்ந்து நகரில் உள்ள 33 வார்டுகளிலும் திறந்த காரில் சென்று பானை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்பொழுது பெண்கள் ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் திருமாவளவனுக்கு வரவேற்பளித்தனர். தன்னை வெற்றி பெறச் செய்தால் கிராமப்புற பள்ளிகள் தரம் உயர்த்தப்படும் என்று ராமநாதபுரம் தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர் நவாஸ் கனி வாக்குறுதி அளித்துள்ளார். ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ் கனி தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். பரமக்குடியை அடுத்த நயினார் கோவில், கொடிக்குளம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் திறந்த ஜீப்பில் சென்று வாக்கு சேகரித்தார். அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர். அப்பொழுது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த நவாஸ் கனி தான் வெற்றி பெற்றால் கிராமப்புறங்களில் போக்குவரத்து வசதியை மேம்படுத்துவேன் என உறுதியளித்தார். இந்த சாலைகளை சீர் செய்து இங்கே போக்குவரத்து வசதியை அதிகப்படுத்துவேன். அரை மணி நேரத்துக்கு ஒரு பேருந்து இந்த பகுதியில் வந்து செல்லக்கூடிய அளவுக்கு சாலை வசதியை ஏற்படுத்தி பேருந்து வசதியை அதிகப்படுத்துவேன். இங்கே பள்ளிகள் எல்லாம் தரம் உயர்த்தப்படாமல் இருக்கின்றது. நடுநிலை பள்ளிகளெல்லாம் உயர்நிலை பள்ளிகளாகவும், உயர்நிலை பள்ளிகளை மேல்நிலை பள்ளியாகவும் நான் தரம் உயர்த்துவேன். ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 5 கிராமங்களுக்கு ஒரு மருத்துவமனை வீதமாக இந்த பகுதிக்கு தேவையான மருத்துவமனைகளை நான் ஏற்படுத்துவேன். நாடு முழுவதும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தீயாக பரவி உள்ளதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையை ஏப்ரல் 2ஆம் தேதி டெல்லியில் வெளியிட்டது. அந்த தேர்தல் அறிக்கை இந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் இருந்தது. இதைத் தொடர்ந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை தேர்தல் அறிக்கை குழு தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப. சிதம்பரமும் தமிழக காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரியும் இணைந்து இன்று மதுரையில் வெளியிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ப. சிதம்பரம் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை 2 நாட்களில் நாடு முழுவதும் தீயாக பரவிவிட்டதாக தெரிவித்தார். இந்த தேர்தல் அறிக்கை அனைத்து பிரிவு மக்களுடைய கோரிக்கைகளை, தேவைகளை செவிமடுத்து ஒரு முழுமையான அறிக்கையாக இருப்பதாக கூறிய ப. சிதம்பரம் இது நாடாளுமன்ற தேர்தலில் ஓர் திருப்புமுனையை ஏற்படுத்தும் என குறிப்பிட்டார். இளைய தலைமுறையினரின் பிரதிநிதியாக ராகுல் காந்தி இன்று உருவெடுத்துள்ளார் என்றும் தேர்தலுக்கு பிறகு ராகுல் காந்தி தலைமையில் அமையும் அரசு தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற அனைத்து வாக்குறுதிகளையும் 5 ஆண்டுகளில் நிறைவேற்றித் தரும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் ஜிஎஸ்டி முற்றிலும் மாற்றியமைக்கப்பட்டு புதுமையான ஜிஎஸ்டி அமல்படுத்தப்படும் என்றும் ப. சிதம்பரம் குறிப்பிட்டார்.
தேர்தல் அறிக்கையிலே தெளிவாக கூறியிருக்கிறோம். சமூக பொருளாதார நோக்கங்களை அடைவதற்காக சில மானிய திட்டங்கள் செயல்பட்டு வருகின்றன. அந்த சமூக பொருளாதார நோக்கங்கள் உன்னதமான நோக்கங்கள். அந்த நோக்கங்கள் சிதைபடாமல் இருப்பதற்காக அந்த திட்டங்களிலே கை வைக்க மாட்டோம் என்று உறுதி கூறியிருக்கிறோம். அனைத்து நீர்நிலைகளும் மீண்டும் உயிர் பெறுவதற்கு, நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கு, அனைத்து நீர்நிலைகளும் மக்கள் பயன்பாட்டுக்கு வருவதற்கு ஒரு மகத்தான திட்டத்தை வாட்டர் பாடிஸ் ரீஜெனரேஷன் புரோகிராம் என்று அறிவித்திருக்கிறோம். அப்போது செய்தியாளர் ஒருவரின் கேள்வியால் அதிருப்தியடைந்த ப. சிதம்பரம், நீட் தேர்வு கூடாது என்பது காங்கிரசின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது என்றும், காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை தன்னுடைய மனைவி தீர்மானிப்பதில்லை என்றும் விளக்கம் அளித்தார். சார், நீட் தேர்வு வழக்குல உங்களுடைய மனைவி தான் அதுக்கு ஆதரவா வாதாடி இருப்பதாக பாஜக தேசிய தேர்தல் அறிக்கையை பற்றி பேசலாம். தனிப்பட்ட மனிதர்கள் ஒரு வழக்கில் ஆஜராகிறது ஆஜராம இருக்கிறதுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு சம்பந்தம். காங்கிரஸ் அது என்ன அரசியல் குற்றச்சாட்டு? ஒரு தனி மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய ப்ரொஃபஷன்ல என்ன செய்யறாருங்கிறது அவரை சேர்ந்தது. காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை என்ன சொல்லுதோ அதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை. என்னுடைய மனைவியோ என்னுடைய மைத்துனரோ என்னுடைய மாமனாரோ காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை தீர்மானிப்பது கிடையாது. பிரதமர் வேட்பாளரை அறிவித்து ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலை காங்கிரஸ் சந்தித்தது இல்லை என சுட்டிக்காட்டிய ப. சிதம்பரம், பிரதமர் யார் என்பதை தேர்தலுக்கு பின் கூட்டணி கட்சித் தலைவர்கள் கூடி முடிவு செய்வார்கள் என்றும் குறிப்பிட்டார். மேலும் ராஜீவ்காந்தியை கொலை செய்தவர்களை சோனியா காந்தி குடும்பம் மன்னித்துவிட்டது என்றும் 7 பேரின் விடுதலையை நீதிமன்றம்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் ப. சிதம்பரம் தெரிவித்தார். ஒரு காலத்தில் நினைத்து கூட பார்க்க முடியாத பகுதிகளில் எல்லாம் தற்பொழுது பாஜக கொடி கம்பீரமாக பறப்பதாகவும், உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக பாஜக திகழ்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் சுந்தேகர் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பேசினார். அப்போது ஒரு காலத்தில் நினைத்து கூட பார்க்க முடியாத பகுதிகளில் கூட இப்போது பாஜக கொடி கம்பீரமாக பறப்பதாக அவர் தெரிவித்தார். உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக இயக்கமாக பாஜக திகழ்வதுடன் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு வலுவான மாற்று சக்தியாக பாஜக உருவெடுத்துள்ளதாகவும் பிரதமர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். கேரளா மற்றும் மேற்கு வங்கத்தில் பாஜக தொண்டர்கள் நாள்தோறும் கொல்லப்படுவதாக குற்றம் சாட்டிய பிரதமர் நரேந்திர மோடி, தொண்டர்களின் தியாகத்தாலும் கடின உழைப்பாலும் தனி பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றார். நாட்டின் சௌகிதார்களான இராணுவத்தினர் பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்களை அளித்துள்ள நிலையில் இராணுவத்தினரின் சிறப்பு அதிகாரத்தை பறிக்க சட்ட திருத்தம் கொண்டு வருவோம் என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். हमारी पार्टी कार्यकर्ताओं की है, कार्यकर्ताओं ने बनाई है, कार्यकर्ताओं के बलिदान हुए हैं, 4 पीढ़ी खप गई है। कई पार्टियां पैसों से बनी है, ये पार्टी पसीने से बनी है, कार्यकर्ताओं के पसीने से बनी। ஒடிசாவில் நடைபெற்ற மற்றொரு பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, காங்கிரஸ் கட்சியும் பிஜு ஜனதா தளமும் அரசியலுக்காக ஏழைகளை பயன்படுத்திக் கொள்வதாகவும், இதுவே இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் வறுமையில் தவிக்க காரணம் என்றும் பிரதமர் குற்றம் சாட்டினார். இந்த சூழலை மாவோயிஸ்டுகள் பயன்படுத்திக் கொள்ள வழி செய்வதாகவும் அவர் சாடினார். இதனிடையே மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் எனப்படும் தேர்தல் நடத்தை விதிகள் தற்போது மோடி கோட் ஆஃப் கான்டக்டாக மாறியுள்ளதாக காங்கிரஸ் கட்சி செய்தி தொடர்பாளர் ரந்தீப் சிங் சுர்ஜிவாலா குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்திய ராணுவத்தை அவமரியாதை செய்த யோகி ஆதித்யநாத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக தேர்தல் ஆணையம் காதல் கடிதம் எழுதியுள்ளதாகவும் அவர் சாடியுள்ளார். திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி அல்ல என்று மு.க. ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். கிருஷ்ணகிரி திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி பேசியதற்கு எதிர்ப்பு எழுந்த நிலையில் ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். ஏதோ கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேசல. அவர் சில உதாரணங்கள் சொல்லி பேசியிருக்கிறாரு. அதை இன்றைக்கு சில ஊடகங்கள், சில RSS போன்ற இந்த தேர்தல் நேரத்தில் இதை தவறாக சித்தரித்து
மக்களிடத்தில் தவறான பிரச்சாரத்தை கொண்டு போக வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு ஒரு செஞ்சிருக்கக்கூடிய சதி இது. ஆக எதுவாக இருந்தாலும் அது அப்படி உண்மையாக இருந்திருந்தால், உண்மையாக இருந்திருந்தால் அது தவறு என்பதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கை என்பது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதுதான் அண்ணாவினுடைய கொள்கை. அதே போல தலைவர் கலைஞர் அவர்கள் கூட பராசக்தி என்ற திரைப்படத்தில் மிக தெளிவாக அவரிடத்தில் வசனத்தை குறிப்பிட்டிருப்பார்கள். கோவில்கள் கூடாது என்பது திமுகவின் கொள்கை அல்ல, கோவில்கள் கொடியவர்கள் கூடாரமாகிவிடக்கூடாது என்பதுதான் கொள்கை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு திமுக இருக்கிறது. இந்துக்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற 90% இந்துக்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா, என்னுடைய துணைவியார் அவர்கள் கூட காலையிலையும் மாலையிலையும் இடைவிடாமல் ஒவ்வொரு நாளும் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். என்றைக்காவது நான் அவரை அழைத்து ஏன் போகக்கூடாது, தவறு அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது. அதனால அதில் நீங்கள் தேர்தலுக்காக நடத்துகிற பிரச்சாரத்தை தவிர இதை வேணும்னு திட்டமிட்டு நடக்கிற பிரச்சாரம் தவிர அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் பெயரை எம்ஜிஆர் ரயில் நிலையம் என மாற்றம் செய்து தமிழக அரசின் அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த பெயர் மாற்றம் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதனிடையே இந்த பெயர் மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தலைநகரான சென்னை என்றாலே முதலில் நினைவுக்கு வரும் இடங்களில் ஒன்று சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்து இன்றளவும் சிறப்பாக செயல்பட்டு வரும் இந்த ரயில் நிலையத்தில் இருந்து பல ஆயிரக்கணக்கானோர் வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் சென்னை ரயில் நிலையத்தின் பெயரை டாக்டர் புரட்சித் தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில் நிலையம் என்று மாற்ற வேண்டும் என்று மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த தீர்மானம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு செப்டம்பர் 12ஆம் தேதி அனுப்பி வைக்கப்பட்டது. மத்திய சென்னை எம்பி எஸ்.ஆர். விஜயகுமாரும் 377வது சட்ட விதியின்படி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆரின் பெயரை சூட்டும்படி கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் தமிழகத்திற்கு கடந்த மாதம் 6ஆம் தேதி வந்த பிரதமர் நரேந்திர மோடி வண்டலூர் அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பல்வேறு திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார். கூட்டத்தில் பேசிய மோடி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்படும் என்று உறுதியளித்தார். இந்நிலையில் சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் பெயரை புரட்சித் தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் என்று பெயர் மாற்றம் செய்வதற்கான அறிவிக்கையை அரசிதழில் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் நேற்று வெளியிட்டுள்ளார். அதில் பெயர் மாற்றம் செய்வதற்கு தடையில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த மாதம் 9ஆம் தேதி கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் அறிவிக்கை வெளியான நாளிலிருந்து பெயர் மாற்றம் அமலுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் ரயில் நிலையம் என பெயர் மாற்றம் செய்து தமிழக அரசு பிறப்பித்த அரசாணைக்கு தடை விதிக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அரசாணையை ரத்து செய்ய கோரி வழக்கறிஞர் துரைசாமி என்பவர் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு அளித்திருக்கிறார். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் நிலையில் தேர்தல் ஆணையத்தின் ஒப்புதல் பெறாமல் விதிகளை மீறி இந்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் இதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த சூடான் நாட்டு இளைஞரை போலீசார் மீட்டு விமானம் மூலம் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். சூடான் நாட்டைச் சேர்ந்த முகமது அஸ்முல்லா என்பவர் 2015ஆம் ஆண்டு நாகப்பட்டினத்தில் உள்ள கல்லூரியில் 1 வருட மருத்துவ படிப்பை பயின்றிருக்கிறார். விசா காலம் முடிந்த பிறகு சொந்த ஊர் திரும்ப பணம் இல்லாததால் கிடைத்த வேலையில் ஈடுபட்டு வந்தார். சென்னையில் மெரினா கடற்கரையில் பிச்சை எடுத்து பிழைத்து வந்த இவரை அடிதடி வழக்கில் போலீசார் கைது செய்தனர். 2 மாதங்களுக்கு முன்பு விடுதலையான இவர் மீண்டும் மெரினா கடற்கரையில் சுற்றித் திரிந்தார். வெளிநாட்டு பிரஜையான இவரை சொந்த ஊர் திரும்ப தேவையான உதவிகளை அளிக்கும்படி போலீசாருக்கு மாநகர ஆணையர் விஸ்வநாதன் உத்தரவிட்டார். இதன் அடிப்படையில் திருப்பூரில் தங்கி பயின்று வரும் சூடான் நாட்டு மாணவரின் உதவியுடன் 40,000 ரூபாய் சேகரித்து முஸ்தபாவிற்கு விசா பெற்று அவரை இன்று காலை சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். மெரினா காவல்துறையினரின் இந்த செயலை மாநகர காவல் ஆணையர் விஸ்வநாதன் மற்றும் உயர் அதிகாரிகள் பாராட்டினர். I was living in Muslim areas. I collect collection from masjid as normal. So after 2 years, I didn't find any good work for me. So I asked the officer to help me to go back to my country. They helped it, and they paid my ticket along with some my country friends. They paid it, and I am happy that I am going back to my country. I don't have any problem. I am very happy. தெலுங்கில் பேசி வாக்கு சேகரித்த தம்பிதுரை பள்ளி சிறார்களிடம் வாக்கு வேட்டையாடிய சுயேட்சை வேட்பாளர்.
முரசு கொட்டி வாக்கு சேகரித்த தேமுதிக வேட்பாளர் சுதீஷ் உள்ளிட்ட இன்றைய பிரச்சார களத்தில் அரங்கேறிய கலகலப்பான நிகழ்வுகளை காணலாம். தேனியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சார கூட்டத்திற்கு ஆள் சேர்க்க அந்த பகுதி மக்களை அதிமுகவினர் கூவி கூவி அழைத்தனர். அங்கு விநியோகிக்கப்பட்ட தண்ணீர் பாட்டிலை வாங்க மக்கள் வேறு பக்கம் சென்றுவிட்ட நிலையில் முதலமைச்சர் நின்று பேசும் இடத்தில் கூட்டத்தை சேர்க்க அம்மா வாங்க ஐயா வாங்க என தொண்டர் ஒருவர் கூவி கூவி அழைத்தார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள இடையப்பட்டி கிராமத்திற்கு தெலுங்கு பேசும் மக்கள் அதிகம் வருகின்றனர். அந்த பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற தம்பிதுரை தெலுங்கில் பேசி அந்த பகுதி மக்களை உற்சாகப்படுத்தினார். மதுரையில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசனை ஆதரித்து நடிகை ரோஹிணி வாக்கு சேகரித்தார். விருத்தாச்சலம் அருகே வாக்கு சேகரிக்க சென்ற அதிமுகவினரை திமுகவினர் தடுத்து நிறுத்தி தகராறில் ஈடுபட்டனர். சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் திருமாவளவனின் பானை சின்னத்தை அதிமுக பாமகவினர் அழித்து விட்டதாகவும் மீண்டும் பானை சின்னத்தை வரைந்து கொடுத்தால்தான் ஊருக்குள் விடுவோம் என்றும் கூறி திமுகவினர் வழிமறித்தனர். பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் நாமக்கல்லில் சுயேட்சை வேட்பாளரான பேராசிரியர் பட்டுசாமி உச்சபட்சத்திற்கே சென்று பள்ளி மாணவ மாணவிகளிடம் வாக்கு சேகரித்தார். திண்டுக்கல் நகரத்தில் வாக்கு சேகரித்த பாமக வேட்பாளர் ஜோதிமுத்து பிரச்சார பேச்சை விட கூட்டணி கட்சி தலைவர்களின் பெயரை வாசிப்பதிலேயே மும்முரமாக இருந்தார். கிழக்கு பகுதி செயலாளர் அண்ணன் மோகன் அவர்களே, அண்ணன் பாரதி மோகன் அவர்களே, அண்ணன் ராஜ்மோகன் அவர்களே, அண்ணன் பிரேம்குமார் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அண்ணன் போஸ் அவர்களே, லட்சுமணன் அவர்களே, தேமுதிக மாதவன் அவர்களே, அஜ்மால் ஹுசேன் அவர்களே, வக்கீல் அண்ணன் கண்ணன் அவர்களே, அண்ணன் மனோகரன் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த சகோதரர் பரசுராமன் அவர்களே, அண்ணன் வெள்ளைக்கோபால் அவர்களே, திருப்பதி அவர்களே மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளே. புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் வாக்கு சேகரிக்க வந்த என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் நெடுஞ்செழியனை அந்த பகுதி மூதாட்டிகள் ஆடிப்பாடி வரவேற்றனர். பெரம்பலூர் தொகுதிக்குட்பட்ட லாலாப்பேட்டையில் வாக்கு சேகரிக்க சென்ற திமுக கூட்டணி வேட்பாளர் பாரிவேந்தரிடம் அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து கேள்விகள் கேட்டதால் மைக்கில் பேச்சை தொடர்ந்தபடியே வாகனத்தை நகர்த்தி சென்றுவிட்டனர்.
எம்எல்ஏ வந்தாரு ஜெயிச்சாரு, ஆனா ஊர் பக்கம் வரல. ஊர் எங்க இருக்குன்னே தெரியல. வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை உருவாக்கி காணப்படுகின்ற வேண்டுகோளை கொண்டிருந்த பாராளுமன்ற வைத்து தென்சென்னை தொகுதியில் இந்திய குடியரசுக் கட்சியின் ஆ பிரிவு வேட்பாளராக போட்டியிடும் நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் அரசியலில் கமல்ஹாசன் தான் தனக்கு போட்டி என கூறியுள்ளார். அவருடன் நம்முடைய செய்தியாளர் அபினேஷ் நடத்திய நேர்காணலை இப்பொழுது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 39 தொகுதி இருக்கு. அந்த 39 தொகுதியில் நீங்க தென்சென்னையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம்? காரணம் இல்லை, எங்கள் கட்சி சார்பாக ஒரு 11 பேர் போட்டிட்டாங்க. அதில் எனக்கு தென்சென்னை தலைமை மாநில தலைவர் கேட்டார், நீங்கள் நிற்கிறீங்களா? கண்டிப்பாக நிற்கிறேன்னு சொன்னேன். அதனால் இதில் எது வித்தியாசம் எதுவுமே இல்லை. எனக்கு எந்த தொகுதி தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாலும் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறது தலைமைக்கு தெரியும். அதனால் இந்த தொகுதி எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஜனநாயகத்தில் யார் வேணாலும் எந்த தொகுதியில் வேணாலும் போட்டியிடலாம். எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் போட்டிடுறீங்க? ஃபுல்லாக முழுக்க இறைவனையும் மக்களையும் நம்பி தான் இறங்குறோம். எங்களுக்கு மக்கள் பலம் நிறையா இருக்குது, பணபலமோ ஆள் பலம் கிடையாது. ஃபஸ்ட்டு இறைவனை நம்புகிறோம், அடுத்து மக்களை நம்புகிறோம். அதை நம்பி நாங்கள் இறங்குறோம். இப்போது கருத்து கணிப்பில் பல்வேறு கருத்து கணிப்புகள்லாம் வெளியாகிட்டு இருக்கு. அதில் தென்சென்னையில் உங்கள் பெயர் வெற்றி வாய்ப்பில் இடம்பெறலையே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் பெயர் அந்த பட்டியலில் கூட இடம்பெறலையே, என்ன அதாவது எதை எப்படி பார்க்குறீங்க? இதை பிரச்சாரம் நேரில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இனிமேல் தான் கருத்து கணிப்பு, அடுத்து ஒன்றும் வரும் இல்லையா, இது ஃபைனல் கிடையாது இல்லையா. அதனால் கண்டிப்பாக அடுத்து வரதில் கண்டிப்பாக எங்கள் பேர் இடம்பெறும். கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம். எந்த விதமான ஆர்வாரம் இல்லாமல், தொலைக்காட்சியோ பத்திரிக்கையோ இல்லாமல் நாங்கள் திடீர்னு பார்த்தா பவர் ஸ்டார் வெற்றி பெற்றார் அப்படிங்கிற செய்தி தான் வரும். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிறதுல மிகப்பெரிய நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது? கண்டிப்பாக. எந்த அடிப்படையில்? எந்த அடிப்படையில்? மக்கள் நம்பிக்கை இல்லை, ரெண்டாவது களத்தில் இறங்குறோம். இறங்கி எல்லாருமே அதான் இறங்குறாங்க, வெற்றி பெறுவது தான் இறங்குறாங்க. அதனால் அது வெற்றி கணிப்பு கடவுள்களையும் மக்களுக்கு தான். மக்கள் பார்த்து இவங்களை ஓட்டு போடலாம், இவங்களை ஜெயிக்க வைக்கலாம்னு நினச்சா கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம். பல நடிகர்கள் இப்போது இந்த தேர்தலில் போட்டிடுறாங்க. குறிப்பாக கமல் உட்பட அவருடைய கட்சி போட்டியிடுது. அவருக்கெல்லாம் போட்டியாக நீங்கள் வந்திருக்கீங்கன்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக அப்படி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உலக தான் போட்டி அரசியல்னா கண்டிப்பாக அதை ஏற்றுக்கலாம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. என்ன சொல்லி நீங்கள் மக்கள்கிட்ட போய் வாக்கு சேகரிப்பீங்க? அதாவது நாங்கள் மற்ற கட்சியை குறை சொல்கிறது, அவங்கள சொல்கிறது, இவங்கள சொல்லலாம் கிடையாது. நாங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் புதுசாக களத்தில் வந்திருக்கிறோம், கண்டிப்பாக நாங்கள் சொல்லாமே நிறைய விஷயங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு என்னென்ன தேவை, அன்றாட தேவையோ அதெல்லாம் நாங்கள் செய்ய ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு நடிகராக இருக்கீங்க, அதனால் நீங்கள் போட்டிடுறீங்களா? உங்களுக்கு நடிகரை தாண்டி வேறு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, நீங்கள் அதை முன் வைப்பீங்க? அது அரசியல் வர்றதுக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த குவாலிஃபிகேஷன்லாம் மக்கள் மத்தியில் அறிமுகமானோம், அவ்வளோதான். அந்த அறிமுகம் எனக்கு சினிமா மூலிமா கிடச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்துகிறேன். ரெண்டாவது கட்சியும் மேலிடவும் எனக்கு உத்தரவு போட்டிருக்கேன், நீங்கள் நில்லுங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் நின்று அதை வெற்றிக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நான் இது பண்ணியிருக்கேன். அதனால் மக்களை தான் நம்புகிறோம், வேறு ஒன்றுமே இல்லை. அங்கே போய் களத்தில் இறங்க மக்கள் தான், அவங்க மனசில் நான் இடம் பிடிச்சிருக்கேன், கண்டிப்பாக எனக்கு ஓட்டு போடுவாங்க. ரெண்டாவது எங்கள் கட்சி கொள்கையை மக்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் இப்போ பல முறை போய் சந்திச்சிருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் நில்லுங்க, நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம், எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. தென்சென்னையில் பிரதான கட்சியில் எல்லாமே போட்டிடுறாங்க. குறிப்பாக திமுக போட்டிடுது, ஏற்கனவே எம்பியாக இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் அதிமுகவுடைய அந்த வேட்பாளரும் போட்டிடுறாங்க. குறிப்பாக அமமுக, அதே போல் மக்கள் நீதி கட்சி உள்ளிட்ட நாம் தமிழர் உள்ளிட்ட முக்கியமான கட்சிகள்லாம் போட்டிடுறாங்க. இதில் உங்களுக்கு கடுமையான போட்டி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது போட்டி இருக்கும், போட்டி இருந்தால் தான் அது ஜெயிக்கிறதுக்கு தோக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். அப்படிப்பட்ட இடத்துல தான் நம்ம நிற்கணும். சும்மா ஒன்றுமே இல்லை போட்டி இல்லாமல் போய் நின்று அது வேஸ்ட்டு, அது ஜெயிக்கிறது அது ஜெயிக்காமல் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம நின்று நம்ம ஜெயிச்சு காட்டினா நமக்கு ஒரு மாசு, அதுதான் பவர். தேசபக்திக்கு தற்பொழுது புதிய அர்த்தம் கற்பிக்கப்படுவதாகவும், பன்முகத்தன்மையை ஏற்காதவர்கள் எல்லாம் தேசபக்தர்கள் என அழைக்கப்படுவதாகவும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் சோனியா காந்தி வேதனை தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற பீப்பிள்ஸ் அஜெண்டா என்ற நிகழ்ச்சியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் சோனியா காந்தி பங்கேற்று பேசினார். அப்போது தேசபக்திக்கு புதிய அர்த்தம் கற்பிக்கப்படுவதாகவும், பன்முகத்தன்மையை ஏற்காதவர்கள் தேசபக்தர்கள் என்று அழைக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது மன்மோகன் சிங் அரசுடன் பொது சமூகம் இணைந்திருந்ததாகவும், சாதாரண மக்களின் கனவுகளை நனவாக்கும் சட்டங்களும் திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டதாகவும் அவர் கூறினார். देशभक्ति की नई परिभाषा सिखाई जा रही है। विविधता को अस्वीकार करने वालों को देशभक्त बताया जा रहा है। जाति, धर्म और विचारधारा के आधार पर अपने ही नागरिकों से भेदभाव को उचित ठहराया जा रहा है।
இதனிடையே நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரபல பாடகர் டி.எம். கிருஷ்ணா மேடையில் பாடல் ஒன்றை பாடி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். हमारे देशेते जन्म जेनो ए देशेते मरी एमन देशटी कोथाओ कुंजे पाबे ना को तुमी. இந்த நிகழ்ச்சியில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் டி.கே.எஸ். இளங்கோவன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற பரப்புரையில் பங்கேற்ற பிரியங்கா காந்தி எவ்வளவு கருப்பு பணம் பாஜக ஆட்சியில் திருப்பி கொண்டுவரப்பட்டுள்ளது என்று கேள்வி எழுப்பினார். விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது பணமில்லை என்று சொன்ன பாஜக அரசு தொழிலதிபர்களின் கடன்களை தள்ளுபடி செய்துள்ளதாகவும் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டினார். இந்நிலையில் உத்தரகண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் ராகுல் காந்தி பங்கேற்று பேசினார். அப்போது சிறு மற்றும் நடுத்தர தொழில்களின் மூலமாக வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுவதாகவும், ஆனால் இந்த 2 பிரிவினரையும் ஜிஎஸ்டி வரி விதிப்பின் மூலமாக பாஜக அரசு அளித்துவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் ஏழைகளுக்கு 72,000 ரூபாய் வழங்கும் காங்கிரஸ் கட்சியின் திட்டம் வறுமையின் மீதான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே உத்தரப்பிரதேசத்தின் கன்னூஜ் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அந்த மாநில முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவின் மனைவியான டிம்பிள் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பிறகு செய்தியாளரிடம் பேசிய டிம்பிள், தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தோல்வியடைந்து விட்ட பாஜக அரசு தற்போது மக்கள் கவனத்தை திசை திருப்பும் செயலில் ஈடுபட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். பாஜகவை தொடர்ந்து விமர்சித்து வந்த அந்த கட்சி எம்பியும் பிரபல திரைப்பட நடிகருமான சத்ருஹன் சின்ஹா டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் மற்றும் ரன்தீப் சுர்ஜிவாலா முன்னிலையில் அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். இதையடுத்து சத்ருஹன் சின்ஹா பீகார் மாநிலத்தின் பாட்னா சாஹிப் தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கு தேசம் கட்சியின் தேர்தல் அறிக்கையை அந்த கட்சியின் தலைவரும் ஆந்திர பிரதேச முதலமைச்சருமான சந்திரபாபு நாயுடு வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், பல கட்சிகள் பொய்யான வாக்குறுதிகளை அளிப்பதாகவும் தங்களது நோக்கம் தெளிவாக இருப்பதாகவும் தெரிவித்தார். தாங்கள் முன்பளித்த வாக்குறுதிகளை விட அதிகமாகவே செயல்பட்டுள்ளதாகவும் சந்திரபாபு நாயுடு கூறினார்.